ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதர்வ் அர்ஜுனா ரஜினி அவர்களோட கருத்து மோதல். அது மட்டும் இல்லைங்க, தாவேகா பாஜக அதிமுக கூட்டணியில் இணையமான ரொம்ப நாளாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான தலைவர் அதாவது விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாரு. இந்த தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா? இதுதான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது தாவேகாவில் இப்போ லேட்டஸ்டான ட்ரெண்டிங் நியூஸாக போயிட்டு இருக்குது. ஆதர்வ் அர்ஜுனா ரஜினி அவர்கள்கிட்ட சொன்ன கருத்து, அதாவது ஒரு பொது மேடையில் என்ன பண்ணிட்டாரு, ஆதர்வ் அர்ஜுனா அவர்கள் வந்து எங்களுக்கு 90 சீட்டு கொடுத்தாங்க பாஜக அதிமுக. அந்த 90 சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு ஆஃபர் கொடுத்தாங்க, 2.5 வருஷம் நீங்கள் பதவி ஏற்று சிஎம்மாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸையும் நாங்கள் வந்து தட்டி கழிச்சிட்டோம். டெல்லிக்கு வந்து நாங்கள் வந்து கீழ்ப்படிஞ்சு போக மாட்டோம். அதாவது அவங்க கூட்டணியில் நாங்கள் சேர்ந்துட்டா அந்த 90 சீட்டையும் 2.5 வருஷம் சிஎம்மாவும் நாங்கள் நின்றுட்டா டெல்லி அவர்களில் மேலே இருக்கவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாது. ஸோ அதனால் நாங்கள் அந்த கூட்டணிக்கு வைக்க மாட்டோம், தனியாக வந்துட்டோம். தாவேகா யார் கூடயும் கூட்டணி கிடையாது, மக்களோட தான் கூட்டணின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, ரஜினி அவர்களை பற்றி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாருங்க. அது என்னன்னா, அதாவது விஜய் அவர்களை பற்றி போற்றும் போது ரஜினி அவர்களை பற்றி கொஞ்சம் இறக்குன மாதிரி தான் இருந்துச்சு. என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது தான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனால் வர முடியல. அதுக்கு காரணம் அழுத்தம் கொடுத்தது இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக தான் அழுத்தம் கொடுத்துருச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுக்கு ரஜினி அவர்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாருன்னா, காலம் இதுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. காலம் வந்து பதில் சொல்லணும்னா அதுக்கு உதாரணம் என்னன்னா, அதாவது காத்திருந்து பதில் சொல்லணும்னு ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு. அதாவது தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அதோட பதில் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி தான் உள்ள அர்த்தம். ஆதர்வ் அர்ஜுனா அவர்கள் அவரோட பொது மேடையில் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், ஆனால் அந்த விமர்சனம் எந்த அளவில் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. ரஜினி அவர்களை பற்றி அப்படி ரொம்பவே இறக்கி பேசுனது ஒரு தவறாக போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கலாம். அதே பாஜக கூட கூட்டணி வச்சு கூட ரஜினி அவர்கள் அரசியல் களம் கண்டிருக்கலாம். ஆனால் அவர் அரசியல் வராதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, அதாவது நிறையவே அவர் சம்பாதிச்சார். அவர் சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்களுக்கு அரசியல் வந்துட்டு, அதாவது மற்ற கட்சிகள், அதாவது தான் கூட்டணியில் இருக்க கட்சிகள் எதுவும் தவறுகளை எழுத்துட்டா கூட அதுக்கு நம்ம உடன் போகிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால தான் நம்மளுக்கு இந்த அரசியல் தலையீடே வேண்டான்னு சொல்லிட்டு, எனக்கு ஏஜ் ஆகி போயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் வரலங்கன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார். அவர் பின்வாங்கினதும் நல்லது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இணையாக இருக்கிற நடிகர் இன்று வரைக்கும் அரசியலில் பயணிக்கிறாரு. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி பயணித்தார், இன்னைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் பேர் சொல்ல நம்ம விரும்பலை. ஸோ அவர் வந்து திட்டவட்டமாக நான் அரசியலுக்கு வரலன்னு வெளியே போயிட்டார். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் ரஜினிகாந்த் அவர்களை, அதுவும் ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க, சினிமானாலே ஸ்டைல்னாலே ரஜினின்னு சொல்லப்படுற அந்த ரஜினிகாந்த் அவர்களை ஆதர்வ் அர்ஜுனா பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கணும். இல்லைனா அதை வந்து ஒரு மாடலாகவே பேசியிருக்கணும், அலங்கார வார்த்தையாக பேசியிருக்கணுமே தவிர இப்படி டைரெக்டாக அடித்ததுனால அவருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் ஆதர்வ் அர்ஜுனா அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது, மேடையிலே பகிரங்க மன்னிப்பு கேட்க கூட நான் தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து பெருசாக பாலிடிக்ஸாக கொண்டுட்டு போகாமல் நிறைய செய்தி ஊடகங்கள் செய்தி கிடைக்கலேன்ட்டு இதை விரிவாக பேசிட்டு வருவாங்க. ஆனால் இருந்தாலும் ஆதர்வ் அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்காரு. ரஜினி அவர்கள் அவர் சொன்னதுக்கு எதிர்க்கிறதா காலம் காத்திருந்து பதில் சொல்லணும்னு முடிச்சிட்டாரு. இப்போ முக்கியமான விஷயம்னு பார்த்தா, எல்லாருக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக தெரிஞ்ச ஒரு முக்கியமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு தாவேகா சொல்லிட்டாங்க. ஸோ தாவேகா தனிச்சு தான் போட்டியிட போகுது. தனிச்சு போட்டிட்டா தாவேகாவோட பலம் என்னன்ட்டு போக போக தான் தெரியும். நேற்றே நம்ம தாவேகாவோட பலம் பலவீனத்தை பற்றி பேசியிருந்தோம். தாவேகாவோட தலைவர்னு பார்த்தா விஜய் அவர்கள் இருக்காங்க, அடுத்தது புசி ஆனந்த் அவர்கள் இருக்காங்க, அடுத்து ஆதர்வ் அர்ஜுனா இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாரு. பெரம்பூர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், திமுகவோட கோட்டைன்னு அழைக்கப்படுது. திமுக காரங்க தான் அந்த இடத்துல எப்போவுமே வின் பண்ணுவாங்க. ஸோ பெரம்பூரில் தாவேகா விஜய் அவர்கள் நிற்கிறாருன்னா ஏதோ ஒரு காரண காரியம் இருக்குங்க. ஏன்னா அவர் நினச்சிருந்தா முதல்வரோட தொகுதியான கொளத்தூரில் நின்றுக்கலாம், இல்லை துணை முதல்வரோட தொகுதியான அதாவது பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் நின்றுக்கலாம். அதெல்லாம் தவிர்த்துட்டு பெரம்பூரில் நிற்கிறாருன்னா அந்த இடத்துல டிவிகேக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு அவங்களால கணிக்க முடியுது. ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. ஏன்னா தலைமையே ஒரு இடத்துல தோத்துறக்கூடாதுல்ல, தலைமை கண்டிப்பாக ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிற இடம் எங்கே பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் தாவேகாரங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரம்பூர் தொகுதி விஜயோட தொகுதியாக நேற்றே தெரியப்பட்டுருச்சு. ஸோ விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லையான்னு உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா டி நகரில் நிற்கிறாரு. டி நகரில் புசி ஆனந்த் நிற்கிறதுக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சைதாப்பேட்டை, டி நகர், ஈகாடுத்தாங்கல் இதெல்லாம் ஒரு தொகுதியாக வருமா என்னன்னு தெரியல. ஸோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிகே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் அந்த இடத்துல வாக்களித்து டிவிகாவை வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு வராங்க. உங்களோட கருத்துக்களையும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆதர்வ் அர்ஜுனா வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்கிறாரு. இதுதான் ஒரு குழப்படியான விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டனே அழைக்கப்படுது. ஸோ அந்த இடத்துல ஆதர்வ் அர்ஜுனா வேறு நிற்கிறாரு. ஸோ ரொம்பவே டைட்டாக இருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக விவாதிக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக எல்லாருக்குமே புரிய வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா,
டிவிகே வந்து தனியாக தான் நிற்க போகுது. ஸோ தனியாக நின்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை எடுக்க போகிறாங்க. நிறைய தொகுதிகளை வின் பண்ண போகிறாங்க. அந்த தொகுதிகளை வச்சுட்டு எந்த கட்சி அவங்களோட உடன்பாட்டுக்கு அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுற மாதிரி இருக்கோ அந்த கட்சி கூட கூட்டணி போயிட்டு அந்த கட்சியில் அவங்க டெபுட்டி சிஎம்மாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய சீட்ஸை வின் பண்ணாங்கன்னா. ஏன் நம்ம கேப்டன் அவர்கள் முன்னாடி அதை தானே செஞ்சார். ஸோ அதனால தான் எலெக்ஷன் வந்து களம் எப்போ வேணாலும் மாறலாங்க. இப்போ பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு தாவேகா திட்டவட்டமாக சொல்லிட்டாரோ, ஆனால் நம்மளுக்கு 31 வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நாமினேஷன் இருக்குது. ஸோ வேட்பாளரை அன்னைக்கு தான் அறியப்படும். அப்போ தான் அது வரைக்கும் இவங்க இழுபறியாக இருக்கிற கூட்டணிகள்லாம் அதாவது சுற்றி வந்து இவங்க தான் எங்கள் கட்சி கூட்டணின்னு மொத்தமாக சொல்லுவாங்க. ஸோ திமுகவிலே இன்னும் வேட்பாளரை நேர்காணல் இன்றைக்கி தான் நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லை, திமுகவிலையும் இன்னும் கூட்டணி கட்சிகளில் சீட்டு கொடுக்கறதுல கொஞ்சம் இழுபறி போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதிமுக பாஜக கூட்டணியிலும் அப்படி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேகா வந்து இதே முடிவோட ஃபைனல் வரைக்கும் இருக்காங்களா இல்லை பாஜகவோட கூட்டணி செய்கிறாங்களான்றத. ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே எழும்புற கேள்விகளையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்மளும் அதை பற்றி பேசுறதுக்காகட்டும் சரி, பிற நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.